வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இது பாருங்க, நேற்று நர்சரிக்கு போய் கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு நடுறதுக்கு. இது வந்து ஆப்பிள் கொய்யா, நல்லா பெரிய சைஸ், இவ்வளோ பெரிய கொய்யா வரும். இப்போயே வந்துருக்குது பாருங்கள் காய். இது வந்து பட் வெரைட்டி. இது நல்லா இனிப்பாகவும் இருந்தது அந்த காய், நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இது பாருங்கள், அடுத்தது ஆல் ஸ்பைஸ். இங்கே வந்து எல்லாமே பட்டை, கிராம்பு, அந்த எல்லா ஸ்பைஸ் ஸ்மெல்லும் இந்த இலையில வருது. இது சமைக்கும் போது ஒரு இலை போட்டாலே போதுமா, காய வச்சு. அதுக்காக இதை வாங்கிட்டு வந்தோம். இது வந்து செரி, நம்ம அந்த கேக் மேலெலாம் வைப்போம்ல, அது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. அது வந்து பாபடாஸா, பாபடாஸ் செரி. ஆமாம், அது இல்லை. இது வந்து பெரிய செரி, கேக் மேலே வைக்கிறது. இது வந்து இது செவ்வாழை நம்ம தோட்டத்தில் இல்லை, அதனால இதை வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, நல்லா காய்க்கும் இந்த இடத்துலன்னு சொன்னாங்க. இதுவும் பட் வெரைட்டி. இதுவும் பட் தான், நிறைய இருந்துச்சு காய். அப்புறம் அதே டைப் தான் இந்த கொய்யா. இது வந்து பாக்கு மரம், வத்தாளி பாக்கு, நல்லா பெரிய சைஸ் பாக்கு. அந்த விதையிலே தெரியும் பாருங்க சைஸ் இவ்வளோ. பாரு விதை தெரியுது பாரு. அதை எடுத்து வைக்கலாம். இது மூடி இருக்கு, வேற ஒரு இதுல இருந்துச்சு. அது அந்த சாம்பிள் அது எடுக்கல. நல்ல உரம், நல்ல மக்கள் கோழி உரம் போட்டுமா. பாருங்க எவ்வளோ பெரிய குழி போட்டிருக்குறாங்கன்னு. அப்படி போட்டால் தான் நல்லா வளரும். பெரிய மரத்துக்கெலாம் இப்படி தான் போடணும். சும்மா இப்படி கையில் தோண்டி வச்சாலாம் வளராது. இது 2 அடிக்கு போட்டிருக்கு. இப்போ நல்லா கலந்துரு. கலந்துட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டுரு. ஆனந்தாஜ் மண்ணொட்டிங்க. இன்னும் கொஞ்சம் போடுற, பத்தாது. அந்த பேக்கெட் அப்படியே இறக்குற மாதிரி இறக்கி விட்டுருல. போதும் நினைக்கிறேன். போதும் நினைக்கிறேன். அதை பேக்கெட்டை கிழிச்சு அப்படியே வச்சு விட்டுருல. நல்லா போட்டு மருந்து அடிக்கும் போது ஆனந்தராய் பார்த்து அடிச்சு. அவ்வளோதான், உயிர் தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு வித்தியாசமான செடி இல்லை, இது ஆல் ஸ்பைஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். நல்ல வாசனை. இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே அந்த இலையில வருது. அந்த தமிழ்ல பேர் இருக்கா இந்த செடிக்கு? அவரே பார்த்துருக்காரா? போடுங்க. கோழி சாப்பிடுமான்னு தெரியல. இது அதான் பயமா இருக்குது. பிச்சு விட்டுருமா தண்ணி. காட் பிளஸ் யூ சொல்லுங்க ஆனந்தராஜ். நல்லா வளரணும். கொய்யா மரம் 2 வாங்கணும்ல, அதில் 1. இதை மாத்திரம் மூடாத, தண்டை மூடாத. இங்கே வந்து செரி வீட்டுக்கு எதிர்க்கவே வச்சா நல்லா இருக்கும். காய் வந்துச்சுன்னா அப்படியே சிகப்பு கலரில் அந்த மரத்து ஃபுல்லாக இருக்கும். பாபடாஸ் செடி இல்லை, இது மற்ற செடி. ஆனால் மற்றது பெருசு. அநேகமாக இந்த மரத்தை வெட்டிடணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஆரஞ்சுலேருந்து எடுத்த விதையை போட்டு வளர்த்தேன். இது கடைசியில் ஒருத்தவங்க சொன்னாங்க இது வந்து காய்க்காதான், ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்களாம் விதையை. அதனால் எவ்வளோ தான் வளர்ந்தாலும் காய் வராதுன்றாங்க. அப்போ இது வெட்டிடணும். அதுக்கு பதில் தான் இதை வாங்கிட்டு வந்துருக்கோம். இதில் நல்லா காய்க்கும். உயிர் தண்ணி. வேறு கம்பு ஒன்று. சரி, எப்படி ஒன்று போகிறீங்க? மட்டைக்கு 4 கம்பு வந்து பேக்கு இருக்கும். ரொம்ப உயரம் இல்லையா அது? இந்த கண்ணு கொஞ்சம் பெருசு. இது ரொம்ப
சூடாக இருப்போது ஆந்திராஜ் பேக்கு பாதி பேக் போடுவாங்க இது சரியாக இருக்கும் அது கண்ணு பெருசாக இருக்காது. சரி சரி இங்கே பாருங்க இது வந்து பாதுகாப்புக்கு 4 குச்சி பாதுகாப்பு வளையம் பாதுகாப்பு வளையம் பேக் போட்டோம். பேக் போட்டுட்டு ஓட்டையும் போட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா, நம்ம தோட்டத்தில் வாத்து கோழி ஃப்ரீயாக சுற்றுறாங்க, வந்து கொத்தி இலையெல்லாம் பிச்சு சாப்பிட்ருவாங்க. அதனால இந்த பாதுகாப்பு எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஸ்ரீலங்காவில் செய்கிற ரொட்டி இது. தேங்காய் பூ போட்டும் செய்யலாம், இந்த மாதிரி பொலசும் போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா மாவில் போட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. பார்க்கலாம். இந்த சைஸ் தான் கரெக்டான சைஸு. இப்போ இது ரொட்டிக்கு பாதி போதும், ஃபுல்லாக போட வேண்டியதில்லை. நல்ல காய். இப்போ பழத்தோட்டமாக மாறிடுச்சு. இப்போ எப்போவுமே ஏப்ரல் மேல வந்து நம்ம தோட்டம் வந்து பழங்கள் அதிகமாக வரும். ஆப்பிள் வந்துருச்சு, மாம்பழம் வரப்போது, நிறைய காய் இருக்குது. ஆப்பிளில் வாட்டர் ஆப்பிள். அதுக்கப்புறம் இது அவக்காடோ வந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் அவக்காடோ தான் இருக்குது. ஏன் குட்டி குட்டியாக வெட்டுறோன்னா அந்த மாவுக்கு போட்டு பிசையறதுக்காக தான். நல்லா வெந்தால் தான் பிசைய முடியும். கொஞ்சம் உப்பு ஊற்றி அடுப்பில் வேக போட்டுடலாம். வெட்டுன பொலசுது, உப்பு ஊற்றி வேக போட்டுடலாம். கொதிக்குது, நல்லா வெந்துருச்சு. சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு மாவில் போட போகிறோம். இதுதான் பட்டை குச்சி. உரிச்சிட்டு அடுப்பெரிக்க போடலாம், வேலிக்கலாம் கூட போடுவாங்க, அழகாக இருக்கும். இப்போ இது எரியும் போது அந்த குச்சியோட ஸ்மெல்லு வருது, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா அதை வடிகட்டிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு மாவுக்கு போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, அது கூடவே பொலசை போட்டு வதக்கிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈரம் தண்ணியோடு இருக்குது. நல்லா வதங்கிச்சா, இப்போ தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதை அப்படியே ரொட்டி மாவு மைதாவில் போட்டு நல்லா உப்பு போட்டு பசைஞ்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். அது இதெல்லாம் வந்து வில்லேஜ் குக்கிங்கில் வந்து ஒரு சாதாரண விஷயம். இங்கே வந்து கடைக்கு ஓடி போய் இதெல்லாம் வாங்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். வித்தியாசமாக ரொட்டி தானே டெய்லி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் தேங்காய் ரொட்டி, ஒரு நாள் இந்த பொலஸ் ரொட்டி, ஒரு நாள் வந்து இந்த இது இருக்குதுல்ல சக்கரவள்ளி கிழங்கு, அது கூட போடலாம். எல்லாமே நம்ம அந்த ஆலு பரோட்டாலாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த ரொட்டியில் விதவிதமாக இது கூட போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், சில காய்கறிகள் போட்டு கூட பிசைஞ்சு ரொட்டி போடலாம். நல்லா இப்போ இந்த வேக வச்ச பொலசு, வெங்காயம் இதெல்லாம் வந்து மாவு கூட கலந்து அப்படியே நல்லா பிணைஞ்சிக்கணும். அப்படி ரொட்டிக்கு தேங்காய் பூ முக்கியமான விஷயம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது, நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தேங்காய் பூ போட்டால். பொலஸ்க்கு ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு போட்டாச்சு. இப்போ மாவுக்கு கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே பொலஸ்லேயே கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்கும். முதல்ல அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம்.
அவ்வளோதான், சாஃப்டாகிடுச்சு பாருங்கள் மாவு. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு எண்ணெய் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு போட வேண்டியது தான், முடிஞ்சிச்சு தான். அஞ்சு வரணும். இதில் தான் ரொட்டி போட போகிறோம், மண் தட்டு. இதில் ரொட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயை தடவிட்டு ரொட்டியை அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து பொலஸ் போட்டிருக்கிறதுனால ஒன்றுமே இல்லாமல் ரொட்டியை போட்டுட்டு சும்மாவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா அப்படியே தடவிட்டு இதை தூக்கி அப்படியே போட வேண்டியதான். நல்லா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு, இங்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்து பார்த்து சூடு. ஆனால் மைதா கலர் வந்து பொலஸ் போட்டதுனால கலர் மாறிடுச்சு, இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ரொட்டி வந்து வெள்ளையாக இருக்கும் தேங்காய் பூ போட்டால் மட்டும். அடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும். ஸ்டவ்வில் போட்டோன்னா நம்ம சிம்மாக கரெக்டாக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கலரில் தான் வரும். எடுத்துடலாமா? இந்த ரொட்டிக்கு சைட் டிஷ் வந்து நல்லா காரமான சம்பல் அரைப்பாங்க. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் பூ, உப்பு, மாசி எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக லைம் கொஞ்சம் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரொட்டியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுவும் அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ அரைச்சிட்ருக்குறாங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். இந்த குண்டு மிளகா மூட்டை கொச்சிலான்னு சொல்லுவாங்க, அந்த மிளகா வச்சு தான் இப்போ நாங்கள் அரைச்சிருக்கிறோம். இப்போது ரொட்டி வந்து இலையில போட்டாச்சு. இப்போ மூட்டை கொச்சிக்கா சம்பல் இது நல்லா காரமாக இருக்கும். நம்ம கிராமத்து சமையல் இதுதான், சிம்பிளாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பொலஸ் வந்து அவ்வளோ நல்லது. இளம் பிஞ்சு இளம் பலா காரசாரமாக இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இந்த சம்பல். அந்த பொலஸ் வந்து அந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு தனி சுவை. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி வச்சு உங்களுக்கு இது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.